உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் நிறைய பீப்புளுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா, அதாவது வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்கு. விஷயமே என்னன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை மட்டுமே இவங்க டார்கெட் பண்ணி அவங்கள மொத்தமாக வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன, அதற்காக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ அப்படிங்கிறத விளக்கலாம். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கிற மக்கள்கிட்ட எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணாதான் உங்களுடைய பேர் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணப்படும். அப்படி ஆட் பண்ணாதான் நீங்கள் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கே தகுதியான நபர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அரசு சைடில் இருந்து ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நிறைய பீப்புள் வந்துட்டு அவங்க உயிரோடு இருந்தாலும் ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்து காணும். ஈவன் தோ அவங்க எஸ்ஐஆர் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்குது. இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, தலித், பேக்வேர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த நிறைய மக்கள்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த சர்டைன் பீப்புள்ஸை மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமும் ஓட்டர் லிஸ்ட்டில் கிடையாது. இப்படி இந்த ஒரு விஷயம் யூபியை குலுக்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அசாத் சமாஜ் பார்ட்டி தலைவர் சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் அவர் சொன்ன ஒரு 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யூபியே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கதிகலங்க வச்சிருக்குது. என்னன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது திட்டமிட்ட வாக்கு நீக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணாதான் வந்துட்டு நீங்கள் ஓட் போட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அரசாங்கம் அந்த விஷயத்தை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலை சுத்தம் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாக்குகளை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஜனநாயகத்தில் நம்ம குரலை அளிக்கிற இது ஒரு வழியாக வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவர் நேரடியாக வந்துட்டு சில கேள்விகளை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தகவல் முதல்வருக்கு எப்படி முன்பே தெரிஞ்சது, எலெக்ஷன் கமிஷன் தனியாக தானே இருக்கணும், அரசாங்க கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை வந்துட்டு போட்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறது தெரிஞ்சுட்டு இருந்த ஆப்போசிட் பார்ட்டி எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டியை வந்துட்டு பயங்கரமாக வந்து பின்னாடி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிளான் பண்ணி தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த ஆட்சியை நீக்கிட்டு நம்ம முன்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்சி விசஸ் இன்னொரு கட்சிக்கான போட்டியாக வந்துட்டு இவங்க எடுத்து பார்க்காம இது ஜனநாயகத்தின் உரிமை, யாருக்கும் ஜனநாயகத்தில் இடமே இருக்காது இப்படியே போச்சுன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யூபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு யூபி கவர்மெண்ட்டில் நடக்கிற இந்த ஒரு விஷயம் நாளைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லுமே கூட நடக்கலாம். ஒரு சர்டைன் பீப்புள்ஸை மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி அவங்களுடைய பேரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும்னா, ஜனநாயகத்தில் ஒரு 80% வாக்காளர்கள் அவங்க யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். மீதியும் இருக்கிற 20% இல்லை 20%க்கும் மேலே இருக்கிற வாக்காளர்கள் நம்ம யார் சிந்திக்கிறவங்க அவங்க ஆட்சிக்கு வரணும், நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அவங்களால ஓட்டு போடுறதுக்கான அந்த உரிமை கூட இருக்காது. ஸோ ஜனநாயக உரிமை வந்துட்டு நாளைக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருந்தே பறிக்கப்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு யூபி கவர்மெண்ட் அண்ட் யூபி பீப்புளே வந்துட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் சோசியல் மீடியாவிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டு இதை பற்றின டாபிக் அண்ட் டிபேட் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஒரு சாதாரண குடிமகனுடைய அடிப்படை உரிமையை வந்து வாக்கு போடுறதா, அவன் எங்கே தன்னோட நேட்டிவ்க்கு வந்து தனக்கு பிடிச்ச தனக்கு சாதகமான கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் வந்துட்டு வாக்கு போடுறான். அந்த வாக்குரிமையை கூட வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு டார்கெட் பண்ணி இழுக்குதோ அப்படிங்கிற ஒரு டிபேட் அண்ட் டாக் தான் வந்துட்டு யூபியில் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சையான டிபேட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளும் பேசலாம். தேங்க்யூ. டாடா, டேக் கேர், பை. Cheers.